அடுத்து நாம இன்றைய ரவுண்ட் அப்ல முக்கிய செய்திகளை ஒரு வரியில பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மோடி சந்திப்பு முன்வைத்த 3 கோரிக்கைகள். தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை முன்னிறுத்தி அந்த 3 கோரிக்கைகளாக மாற்றி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை இன்னைக்கு சந்தித்து பேசியிருக்காரு. இந்த சந்திப்பு 45 நிமிடங்கள் நடந்திருக்குது. பொதுவாக பிரதமர் மோடியை ஏதாவது ஒரு ஸ்டேட் சிஎம் மீட் பண்ணும்போது ஒரு 15 நிமிடங்கள் அதுக்கு நேரம் ஒதுக்கப்படும். ஆனா தமிழக முதலமைச்சருக்கு மட்டும் 45 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கு. என்ன பேசினாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா அது மாறக்கூடிய அளவுக்கான இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. அப்போ 3 கோரிக்கைகள் அவர் முன்வைத்திருக்காரு. அந்த 3 கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் மத்திய அரசு அப்படின்னும், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்காக நிதி ஒதுக்கணும் அப்படின்னும், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு 3 கோரிக்கை முன்வைத்திருக்காரு. இந்த கோரிக்கை முன்வைத்து பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்திருக்கு. அதுக்கு பிறகு செய்தியாளர் சந்திக்கும் போது நான் ஒரு முதலமைச்சராக ஒரு பிரதமரை சந்தித்தேன், அதற்காக 45 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அடுத்து சென்னையில் குப்பைகள் குவிவதை தடுக்க நடவடிக்கை, உயர்த்தப்பட்ட அபராதம். சென்னையில பொது இடத்துல மரக்கழிவு கொட்டினால் விதிக்கப்படக்கூடிய அபராதம் 200 ரூபாயிலிருந்து 2000 ஆகும். வியாபாரிகள் குப்பையை தொட்டி வைக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாமன்ற கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுல சென்னையில இந்த குப்பை குவிவதை தடுப்பதற்காக அதிரடியாக நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற வகையில தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து கச்சத்தீவை திமுக தாரை வார்த்ததாக கூறுவது தவறு. டெல்லியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்காரு. பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு பேட்டி கொடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கச்சத்தீவை திமுக தாரை வார்த்ததாக சொல்றது அப்படிங்கிறது தவறு அப்படின்னு வரலாறு புரியாம பேசுறாங்க. கச்சத்தீவை திமுக தாரை வார்த்ததாக சொல்றது ரொம்ப தப்பு. கச்சத்தீவை மீட்க சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கும். நான் ஒரு முதலமைச்சராக பிரதமரை சந்தித்தேன், அந்த கோரிக்கை முன்வைத்திருக்கேன் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஜாமீன்ல வெளிவந்த அடுத்த நாளில் அமலாக்கத்துறை அலுவலகம் சென்ற செந்தில் பாலாஜி ஜாமீன்ல விடுதலை ஆகியிருக்காரு, வெளிவந்திருக்காரு. அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை, இந்த கண்டிஷன் பெயில் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் அமலாக்கத்துறை அலுவலகம் சென்று கையெழுத்து போடணும் அப்படிங்கிற வகையில சொல்லப்பட்டது. அதனால இன்னைக்கு காலைல 11 மணிக்கு சென்னை அமலாக்கத்துறை அலுவலக இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு கையெழுத்திட்டாரு. அதே போல வரக்கூடிய திங்கள் அன்னைக்கும் ஆஜராகணும். இதே போல வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறதால அன்னைக்கு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகணும் அப்படின்னு ஏற்கனவே நீதிமன்றம் கண்டிஷன் பெயில் கொடுத்தாங்க. இப்போ போக்குவரத்து ஊழல் வழக்குகள் விசாரித்து வரக்கூடிய தமிழக போலீசார் மத்திய குற்றப்பிரிவு விசாரணை அலுவலகத்துல ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை ஆஜராகணும் அப்படிங்கிற நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில அந்த நிபந்தனையை அவர் சரியா பின்பற்றி வரக்கூடியதுதான் இந்த நிகழ்வு அப்படி காட்டுது. சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதியாக கே.ஆர். ஸ்ரீராம் இன்னைக்கு பதவியேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பதவி காலம் என்பது பொறுப்பு நீதிபதியாக மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு தற்போது கொலிஜியம் அளித்த பரிந்துரைப்படி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக ஸ்ரீராமை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 21ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு பதவியேற்பு விழா கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. அந்த பதவியேற்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக கே.ஆர். ஸ்ரீராம் பதவியேற்றுக் கொண்டார். ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தொடும் தங்கம் விலை அதிரடி உயர்வு. ஆபரண தங்கத்தின் விலை அப்படிங்கிறது பவுனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 56,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 40 உயர்ந்து 7,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அதே போன்று கிராமுக்கு வெள்ளி பொறுத்த வரைக்கும் 1 ரூபாய் உயர்ந்து 102 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிலோ 1000 ரூபாய் உயர்ந்து 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. இது ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த சர்வதேச அளவில் நிலவக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைத்ததுதான் இந்த தங்கம் விலை உயர காரணமாக பார்க்கப்படுது. அதே போன்று இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையான அந்த பிரச்சனை அப்படிங்கிறதும், ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த தங்கம் விலை என்பது கட்டுக்கடங்காம போயிட்டே இருக்கு. தங்கம் இறக்குமதி வரியை குறைச்சாலும் கூட தங்கத்தினுடைய விலை என்பது குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆதங்கமாக இருக்கு. அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக இங்கிலாந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஐநா நாடுகள் சபையில 200 நாடுகள் அங்கம் வகிக்கிறாங்க. இருந்தாலும் பாதுகாப்பு கவுன்சில்ல 15 நாடுகள் மட்டும்தான் இருக்காங்க. அதுல 5 நாடுகள் மட்டும்தான் வீட்டோ மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 10 நாடுகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்பட்டு தற்காலிக உறுப்பினராக மட்டும்தான் இருக்காங்க. இந்த சமயத்துலதான் வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாகணும் அப்படின்னு பல்வேறு நாடுகள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இருந்தாலும் சீனா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சீனா உள்ளிட்ட சில நாடுகள் இதற்கு உடன்படல.
இந்நிலையில பாதுகாப்பு கவுன்சிலுடைய இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அடுத்து அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர புதிய சட்டம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசியிருக்காரு. துப்பாக்கி வன்முறையை கட்டுப்படுத்த புதிய சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்ப சமீபத்துல இதை பத்தி பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தேசமாக துப்பாக்கி வன்முறையை நாம தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசியிருக்காரு. இன்னும் அந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில இதை பற்றி ஒரு பேசியிருப்பது அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்து ஹரியானா உள்ளிட்ட அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல்கள் இந்திய அரசியலில் திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படின்னு காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பேசியிருக்காரு. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம வரக்கூடிய எல்லா சட்டமன்ற தேர்தல்களையும் வரக்கூடிய அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆட்சி மாற்றத்துக்கும் அது வழிவகுக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. அதிமுக ஒன்றுபடாமல் வெற்றி வாய்ப்பு இல்லை, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்காரு. அதாவது தமிழக தந்தை என்று சொல்லக்கூடிய சி ப ஆதித்யநாருடைய 120வது பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாரு. அதுக்கு பிறகு அவர் பேசும்போது தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது, நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் சுயேட்சையாக நின்ற நானே 33 விழுக்காடு வாக்குகள் வாங்கினேன். அப்போ தொண்டர்கள் ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் என் பக்கம் தான் இருக்கு, அதிமுக பக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. இது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஒன்றிணைப்பது தொடர்பாக அவர் பேசிய பேச்சு இதுவாக பார்க்கப்படுகிறது. இதுவும் அரசியல பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய செய்தியாக இருக்கு.